வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கோதுமை லட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கோதுமை லட்டு பண்ணும்போது நிறைய பேர் வந்து கோதுமை வறுத்துருவாங்க. வறுத்த பிறகு சக்கரை பவுடர் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், தவறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் லைட்டாக ஷார்ட் ரூட்டு. நம்ம சேனல் ஆல்ரெடி ராகி லட்டு எப்படி பண்ணுறது பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த கோதுமை லட்டு பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இந்த சக்கரை பார்த்தீங்களா, இந்த சக்கரையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி அந்த சக்கரை அப்படியே கிறிஸ்டல் ஆகும். கிறிஸ்டல் ஆன பிறகு அந்த குக் பண்ண ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் ஆகி அதுக்கப்புறம் பவுடராக மாறும். அதாவது உப்போட டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கும். அந்த சக்கரை பவுடர் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோதுமையில் குக் பண்ண கோதுமையில் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சக்கரை கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. இதே ஸ்ட்ரைட்டு நீங்கள் சக்கரை பவுடர் பண்ணி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோதுமை மாவு 200 கிராம், சர்க்கரை 350லேருந்து 400 கிராம், நெய் 150 ml, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பாதாம் பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பிஸ்தா 10லேருந்து 15 நம்பர், ஜாதிக்காய் பவுடர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கோதுமை லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சுகரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிறிஸ்டல் ஆகி அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணுறோம். இதோட பேர் என்னன்னா பூரா சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் ஃபஸ்ட்டு சக்கரை போட்டிருக்கோம். சக்கரை போட்ட பிறகு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த சுகர் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொதிக்க என்ன ஒன்று கெட்டியாகும். கெட்டியான பிறகு பிஞ்ச் சால்ட்டு போடுவோம். அந்த சால்ட் எதுக்காக நம்ம போடுறோம் கேட்டினா, அந்த சுகரோட தன்மை, அதாவது சுகரோட இனிப்பு தன்மை தெரியறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போடுவோம். அந்த சால்ட்டு போடுற ஸ்டேஜ் என்ன கேட்டினா, இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது பப்புள்ஸாக வெள்ளையாக வரும். பார்த்திங்களா, அந்த டைமில் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அதாவது 1க்கு மேலே 2க்கு கீழே 1.5 கம்பி பதம் அளவுக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் சால்ட்டு போடலாம். அப்படி கம்பி பதம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் இன்னொரு வழி சொல்கிறேன். அதாவது இந்த கடாயில் நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மேலே வெள்ளை கலரில் வரும். அதாவது பபுள்ஸ் வந்து நல்ல ஒயிட் கலர் வர இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கலாம். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பதம் தெரியும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு போடுறோம். இந்த உப்போட தன்மை உங்களுக்கு எதுக்காக போடுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சக்கரை கிறிஸ்டல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு சைடு தண்ணியாக இருக்கும், ஒரு சைடு கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த சக்கரை ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் 60% அளவுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு பிறகு அடுப்பை ஸ்லோ பண்ணணும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மேஜிக் வந்த மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், உடனே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டியாக இருக்காது, பவுட்ரு ஆகும். ஆல்மோஸ்ட் ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் 1-2 கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிக்க போகிறோம்.
இந்த ஜல்லடையில் இப்போ போட்டு நல்லா ஃபைனாக ஜலிச்சு எடுத்துருங்க. கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் மீதி உள்ளதை மிக்சியில் போட்டு திருப்பி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நல்லா ஃபைனாக பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மீதி உள்ளதை நான் சொன்ன மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இப்போ இந்த லட்டு ரெடி பண்ணுற ஸ்டேஜ் போயிடலாம். அதே கடாயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோதுமையை போட்டிருக்கேன். இந்த கோதுமையை போட்ட பிறகு நெய் 150 ml சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 75 ml நெய்யை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்ட பிறகு இந்த கோதுமையும் நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்டேஜில் உங்களோட அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிற ஸ்டேஜில் அடுப்பு ஸ்லோ பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா அந்த டைமில் கோதுமை வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதாவது கருப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அந்த நெய் போட்ட பிறகு அந்த கோதுமையும் அந்த நெய்யும் குக் பண்ண கொஞ்சம் லைட்டாக வெட் ஆகும். இந்த மாதிரி வெட் ஆகிற டைமில் திருப்பி நெய் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் யூஸ் பண்ணும்போது 150 ml நெய் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 75 ml நெய் போட்டிருக்கேன். அதாவது 150 ml பாதி போட்டாச்சு. திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் மீதி உள்ள நெய் கடைசியாக யூஸ் பண்ணலாம். அதாவது 3ஆக பிரிச்சுக்கங்க 150 ml நெய்யை. சில பேர் வீட்டில் பண்ணும்போது கோதுமையில் கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை பவுடர் போட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கோதுமையில் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நீங்கள் 10 நாளில் 5 நாளோட வச்சு சாப்பிட்லாம். அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணுறோம். இப்போ இந்த கோதுமை குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். டார்க் ப்ரௌன் வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பார்க்கணும். தண்ணி எதுக்காக தெளிக்கிறோம் கேட்டால் காரணம் இருக்குது. அந்த தண்ணி தெளிக்கும் போது லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும். அப்படி வந்ததுன்னா அந்த கோதுமை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே டைமில் இன்னொரு மெத்தடில் நீங்கள் செக் பண்ணலாம். அந்த வாசனை, அந்த பச்சை வாசனை போன பிறகு அந்த நெய்யில் வறுக்கிற கோதுமையோட வாசனை நல்லா வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் நம்ம இதில் போடுறோம். ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, இந்த நட்மேக் பவுடர் அதாவது ஜாதிக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் போடுறீங்களா, அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாற ஆரம்பிச்சிடும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போது இந்த கோதுமாவும் நல்லா சூடாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குக் பண்ண கோதுமாவும் நல்லா சூடாக இருக்குது. இது சூடு ஆறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் டைம் எடுக்கும். சூடு ஆறின பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போது 90% அளவுக்கு சூடு ஆறி இருக்குது. இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றுறேன். இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுச்சுன்னா அப்போது உதிரியாக கெட்டியாகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் பவுடரையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த சுகர் பவுடரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குக் பண்ண கோதுமை சூடாக இருந்தால் இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகினா உங்களுக்கு கரெக்டான உருண்டை பிடிக்க வராது. அதனால் நல்லா சூடு ஆறின பிறகு தான் சுகர் போடணும். இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ், அதாவது சின்ன ரவுண்டாக வேணுன்னா நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக வேணுன்னா நீங்கள் பெருசாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு லட்டு நான் பிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லா அந்த சுகர் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பண்ணுற மெத்தட் இருக்கும், இந்த மெத்தடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேணும்னா இந்த மாதிரி கார்னிஷும் பண்ணி டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமை லட்டு எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.